வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவையும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக தொடர்ந்து 2 கிளாஸ் நடந்ததுனால லேட்டாக தான் நான் என்னால் அப்டேட் எடுக்க முடிஞ்சதுங்க. ஓகே, நாளையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி கொடுத்துடலாங்க. இன்னைக்கு நான் கொடுத்துருந்த கீ வேல்யூ பார்க்கலாங்க. 24,628 கொடுத்துருந்தேன். அங்கிருந்து எக்ஸாக்டா வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு வீக்லி கீ வேல்யூவும் டச் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் போயிருக்காங்க. ஓகே, நான் இந்த வீக்லியில இதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனா வந்து இதுக்கு மேல நிக்கிறதுனால மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். சரிங்களா? இதுக்கு வந்து அப் ட்ரெண்டா இன்னைக்கு கொண்டு போனதை வச்சு நம்ம மார்க்கெட்டை அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல தான் நிஃப்டி இன்னைக்கு இருக்கு. ஓகே, பார்க்கலாம். மற்றபடி இங்கே சப்போர்ட் எதுக்குமே வரல, ரெசிஸ்டன்ஸ்க்கும் வரல. டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டான மார்க்கெட் தான். 115 ரூபா 120 ரூபாய்க்கு இருக்கிற ப்ரீமியம், 110 ரூபாய்க்கு இருந்த ப்ரீமியம் கிட்டத்தட்ட ஒரு 190 வரைக்கும் போயிருக்கலாம், 183 வரைக்கும் போயிருக்கலாம். அதுதான் நேற்று ஹை, அவ்வளோதான் நினைக்கிறேங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நான் கொடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,550. அதுதான் நியர்பை க்ளோசிங் இருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ். அது வந்து மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்த கீ வேல்யூக்கு மேலே கீழேயே வரலைங்க. ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே வரல. ஸோ அங்கேயே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. 170க்கு கீழே கூட அது க்ளோஸே வைக்கவே முடியல. ஸோ 170க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. 154 வரைக்கும் லோ வந்திருக்காங்க. இதே ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த புட்டு பார்த்தீங்கன்னா 147 டச் பண்ணவே முடியலைங்க. அங்கேயே மேட்ச்சு புட் சைடு இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அகெயின் மார்க்கெட்டு 147க்கு மேலே இருக்கிறதுனால மார்க்கெட் அப் சைடில் தான் இருந்திருக்கும். இந்த வேல்யூ நான் கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இதை நான் வச்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, பட் புரியுது. ஆனால் வந்து இதுக்காக இது மேலே இருக்குன்னா இப்போ நீங்கள் எடுத்துருக்கலாமே சார். இது வந்து அப்படிலாம் இல்லைங்க. டைரக்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய கீ வேல்யூஸ் மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ட்ரேட்ல இந்த வேல்யூஸ்ல தான் நீங்கள் போய் அப்சைடில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகக்கூடாதுங்க. இந்த இடம் வந்தால் தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். வரவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதுக்காக நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணாமே இருக்க போறோமா? சரியான வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் நியர்பையா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் 5 மினிட்ஸ் செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் லோ டு ஹைக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அந்த டைரக்ஷன்ல தான் இருக்குன்னு நான் ஷார்ட்கட்டா சொல்லிட்டேன். ஸோ இதை வச்சு நீங்க டைரக்ஷனை கீப் பண்ணி அழகா ட்ரேட் பண்ணலாம். அதுவே போதுமானதுங்க. நான் இது போக கைடன்ஸ்க்கு நான் இன்னைக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 945க்கு நான் அப்டேட் பண்ண வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். 945க்கு மார்க்கெட்டு இந்த 24,603 தான் முக்கியமான கீ வேல்யூவாக இருக்குங்க. இதை வந்து என்னால் வந்து 940க்கு தான் எடுக்க முடியும். இல்லைன்னா நானும் எந்த பப்ளிக் மீடியாவில் கொடுக்கலாம், அது தவறுதலாக போயிடும். என்னால் வந்து ப்ரீவியஸ் டேட்டா வச்சு தான் நான் கொடுக்குறேன் கீ வேல்யூ. ஆனால் ப்ரெசன்ட் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு கிடைக்கக்கூடிய டேட்டாவை வச்சு எடுத்தோம் அப்படின்னா 24,603க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடில் மட்டும்தான் இருக்க முடியுங்க. இதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதனுடைய பர்பிள் அதாவது 725 வரைக்கும் அதிகபட்சமாக போகுங்கிறது இங்கே காமிக்குது. அழகாக அதனுடைய டார்கெட் கொடுத்துட்டு பெருசாக கீழே விடவே இல்லை. இதே வந்து நம்ம ஸ்ட்ரைக் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 650 காலும் புட்டும் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 650 கால் 125 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டைரக்ஷன் அப்பில் மட்டும்தான் இருக்க முடியும். அதே வந்து இங்கே 142க்கு கீழே க்ளோஸ் வைக்கும் போது டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வேல்யூ ரொம்ப முக்கியங்க. இதுக்குள்ளதான் மார்க்கெட் ரொம்ப நேரம் டிராவல் ஆகும். ஒரு ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணவே விட மாட்டாங்க. ஸோ அதனுடைய கீ வேல்யூஸ் தான் இதை எடுத்துக்கணும். ஸோ இந்த டைரக்ஷன்ல கீழே இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் 15 மினிட்ஸ்ல காமிச்சா இன்னும் கிளாரிட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு கேண்டில் கூட கீழே க்ளோஸ் வச்சிருக்காது, பாத்தீங்களா? அதாவது ஆஃப்டர் கிட்டத்தட்ட 945க்கு மேல ஒரு கேண்டில் கூட கீழே க்ளோஸ் வைக்கல.
கால் சைடு. இதே புட் சைடு பாருங்க, இங்க மேலதான் க்ளோஸ் வச்சிருக்காங்க, 10:15 வரைக்கும் மேலதான் இருந்திருக்காங்க. கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது பாத்தீங்கன்னா 10:45 தான் கொடுக்குறாங்க. 10:30 மணிக்கு கொடுக்குறாங்க. 10:30 மணிக்கு மார்க்கெட்டு ஆல்ரெடி க்ளோசிங் வந்து 137ல இருக்காங்க. எகெயின் கால் வந்து ரீடெஸ்ட் எடுத்து அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறாங்க. இதுதான் பர்ஃபெக்ட் என்ட்ரி. 10:45க்கு தான் கன்ஃபர்மேஷனே இங்க நடக்குது. ஸோ அதர்வைஸ் வந்து நீங்க இதை இன்ட்ராடேல பார்க்கும்போது நம்ம இப்படிதான் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா 15 மினிட்ஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லை இத்தனை கோடெல்லாம் நீங்க போட வேண்டாம். இத்தனை கோடுகளுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல எடுத்தீங்கனாலும் உங்க லாஸ் அதிகமாக கூடாது. ஏன்னா இதனுடைய அதிகபட்ச தொலைவே வந்து பாத்தீங்கன்னா 6.7 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த கோட்ல எடுத்தா இதுக்கு கீழே இருக்க கோடு தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த மாதிரி தான் நான் இதை கொடுத்துருப்பேன். இது வேணும்னா நீங்க கேளுங்க, நோ இஷ்யூ, பார்த்துக்கலாம். பார்த்து ட்ரேட் எடுங்க. தெரியாம ட்ரேட் எடுக்காதீங்க, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரேட்ல இனிஷியேட் பண்ணுங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறத பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். நான் இப்போ லேட்டா வீடியோ போடுறதுனால நான் பார்த்தேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் சார்ட். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8:15க்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே சடன் ஃபால். ட்ரம்ப் ஏதோ ஒரு சொல்லியிருக்கிறதா சொல்லி சோசியல் மீடியால நான் பார்த்தேன். ஸோ அதன் மூலமா வந்திருக்கக்கூடிய நெகட்டிவ் நியூஸா இது பார்க்குது. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஒரே ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த ஃபால் 150 பாயிண்ட்ஸ் ஃபால் கொடுத்துருக்காங்க கிஃப்ட் நிஃப்டியில. ஓகே, இத நாளைக்கு மார்க்கெட் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவ் பயாஸ்ல கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம எதுவாக இருந்தாலும் ஆப்ஷன் பையருங்க. காலையில மார்க்கெட் 5 மினிட்ஸ்ல ஓப்பன் ஆகும்போது எந்த இடத்துல டிராவல் ஆகுதோ அதுல நம்ம வேல்யூஸ் டிரைவ் பண்ணி அது பாட்டுக்கு நம்மளுடைய வேல்யூஸ்ல மூவ் பண்ணிட்டு போகலாம். எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆப்ஷன் பையர் வந்து நம்ம ஹோல்டிங்ல பண்ண போறது இல்லை, அதனால சொல்றேன். ஓகேங்க, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கீ வேல்யூவா 24,672 செயல்படும். அங்கிருந்து தான் மார்க்கெட் டைரக்ஷன் ஃபாலோ ஆகலாம். ஒருவேளை நாளைக்கு கேப் டவுனா ஓப்பன் ஆயிட்டாங்கன்னா இந்த 623 தான் செயல்படும். அங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்களா அல்ல இங்க இருந்து கீழே க்ளோஸ் வச்சாங்கன்னா ஃபர்தர் ஃபால் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத. 24,672 கீ வேல்யூவா செயல்படும். அதற்கு அடுத்த சப்போர்ட் 24,623. நீங்க இந்த சப்போர்ட் கூட எடுக்கலாம். இன்னித்த லோ 24,554 ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகலாங்க. 24,554 இன்னித்த லோவை கட் பண்ணாலே வந்து ஒரு இம்பார்ட்டண்டா இருக்க வாய்ப்பு உண்டுங்க. ஆக்சுவலா நான் நேற்று வீடியோலயே நான் இந்த வீக்லி அனாலிசிஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். நல்லா பாருங்க, இந்த மாதத்தினுடைய இரண்டாவது கேண்டில் அப்படிங்கிறது இன்னைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோ. மேக்சிமம் இதுக்குள்ளதான் டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 2 நாள் ஆகலாங்க. ஒரு 6th அன்னைக்கு ஒரு ஆர்பிஐ மீட்டிங் இருக்கு. ஸோ அது எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து அப்சைடு பிரேக் அவுட் கொடுத்தா அப்சைடு போகலாம், டவுன் சைடு பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா டவுன் சைடு தான் போக வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ். இந்த ஹை லோவையும் மார்க் பண்ணி வச்சிருங்க. மேக்சிமம் இந்த பாக்ஸ்குள்ள தான் டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கலாம். எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குறாங்களோ அதுதான் இந்த மாதத்தினுடைய ட்ரெண்ட். அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை நல்லா காதுல வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்த சப்போர்ட் பாத்தீங்கன்னா 24,514. அதையும் உடைச்சா 24,459. இதுக்கு கீழே வீக்லி சப்போர்ட் இருக்கு 24,308 என்கிறது வீக்லி பை லைனுங்க. அது அவ்வளவு தூரம் நாளைக்கே வருமானு சொல்ல முடியாது, பார்ப்போம். அதே ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வச்சிருக்க ஹை 24,735ங்க. இது உடச்சு பிரேக் டவுன் ஆகி பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அப்சைடு ஃபர்தரா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,773. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,828. இது எல்லாம் தாண்டி போகும்போது 25,000
812 இல்ல 912 வந்து அடுத்த ரெசன்ஸா செயல்படுங்க. மேல அதெல்லாம் உடைச்சு போகும்போது பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆப்ஷன் பிரீமியத்திலையும் பார்த்துருவோங்க. நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,750. 24,750 107 ரூபாய்க்கு மேல எந்த ஸ்ட்ரைக் இருக்குதோ அதுதான் நாளைத்த ட்ரெண்டா இருக்கும். இது டைரக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூவை தவிர இதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லைங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சுதான் நீங்க டைரக்ஷனை ஃபைன் டியூன் பண்றதுக்கு உண்டான விலை மட்டுமே. இதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இதை நான் கால்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க. இது டைரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ண எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து இதை வச்சுலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. நாளைக்கு இந்த 2 ஸ்ட்ரைக்குக்கும் 158 புட்டு சைடுக்கும் அதே வந்து 97ங்கிறது கால் சைடுக்கும் ஒரு முக்கியமான விலையா ஆக்ட் ஆகுங்க. இதனுடைய தொலைவு 88 to 124 வரைக்கும் இருக்குங்க இந்த ஸ்ட்ரைக்கு. சரிங்க, மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கிளாஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் மற்ற டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். சரிங்க, மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். வணக்கங்க.